அவன் தடுமாறி விழுந்தா அப்படியே புடிச்சு நிப்பாட்ட வேண்டியதானே? நீ என்னடானா அவனை வெக்கப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்க? 2 பேரும் இங்க இருந்து போங்க. நீங்க கொண்டு வந்திருக்க நகைக்கு அவ்வளவு பணம்லாம் தர முடியாதுமா. வேற ஏதாச்சும் நகை வச்சிருக்கீங்களா? இல்லங்க, இவ்வளவுதான். அப்பனா நான் குடுக்கறதா நீங்க வாங்கிட்டு போகணும். புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து பொருள் எல்லாத்தையும் வச்சிட்டோம். 2 நாள் அவங்களுக்கு காசு தரோம்னு சொல்லிட்டோம். நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஏதாச்சும் செய்யணும். நீங்க எப்ப ஆபீஸ்ல இருந்து வந்தீங்க? வண்டி சத்தமே கேட்கல. வீட்டுக்குள்ள சைலண்டா வந்த. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு. வர புதன்கிழமை நீ எந்த வேலையும் வச்சுக்காத வீட்டுல. ஏங்க உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். எங்கங்க? ஈசிஆர்ல ஏர்லி மார்னிங் சன்ரைஸா? அதெல்லாம் சர்ப்ரைஸ் கண்மணி. அக்கா, இந்த மெசேஜ் பாருங்க. நம்ம இடியாப்பம் வைக்கிறதுக்கு அப்ரூவல் வந்துருச்சு. நாளைக்கு ஆபீஸ்ல போய் வாங்கிக்கலாம். நீதான் அலைஞ்சு திரிஞ்சு விண்ணப்பம்லாம் வாங்கி எழுதி கொடுத்து வந்த. எல்லாம் உன்னோட முயற்சி தான். என்னக்கா இதெல்லாம்? யார் பண்ணிருப்பா இதெல்லாம்? மாசக்கணக்கா ஆகும்னு நம்ம நினைச்ச லைசென்ஸ் உடனே கிடைச்சிருச்சு பாத்தியா நேத்து? அதே மாதிரி அந்த ஹவுஸ் ஓனரும் அட்வான்ஸ் எதுவும் வேணான்னு சொன்னார்ல, அந்த மாதிரிதான் இதுவும் ஒருவேளை தானா நடந்திருக்குமோ? என்னமா இவர்தான் சர்ப்ரைஸ்னு இங்க கூட்டிட்டு வந்தாருன்னா நீ அதுக்கு மேல சர்ப்ரைஸ் கொடுக்கற? நீ என்னடானா வீடு மாறி இருக்க, புதுசா கடையெல்லாம் திறந்திருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நானே இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு புரியாம குழப்பத்துல பாத்துட்டு இருக்கேன். இந்த கடைய யாரோ எங்களுக்கு தெரியாம ராவோட ராவா போட்டு குடிச்சிட்டு போயிருக்காங்க. யார் அந்த புண்ணியமான்னு தெரியல. அண்ணி போங்க, அந்த கைத்தை இழுத்து பாருங்க. அந்த கடையில யாரோட பேர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். போங்க, நீ சீக்கிரம் போய் திறந்து வைங்க.